காசிங்கிறது ஒரு ராமேஸ்வரம் கர்மக்ஷேத்திரம். நம்முடைய பாவங்களை தொலைக்கிற இடம். பொதுவாக எந்த தீர்த்தக்கரையில் பண்ணினாலும் பாவம் தொலைக்கிறது உண்டு. அதுலேயும் குறிப்பாக காசியும் ராமேஸ்வரமும் நம்ம பாவங்களை தொலைக்கிற இடம். ஏன் அப்படின்னு கேட்டால் காசியில் அந்த தண்ணி என்ன ஆகும்? தண்ணி மட்டும் இல்லை, மணி உருவாகி தண்ணியாக போகும். தண்ணியில் மட்டும் இல்லை, பணிகள் வந்து தண்ணியாக போகிறாங்க. நம்முடைய பாவங்கள் நிறைய உண்டு. அதே போல் ராமேஸ்வரத்தில் ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கள் சேத்திரம் ராமேஸ்வர சேத்திரம். பிரம்மஹத்தி தோஷம்னு கேள்விப்பட்டிருக்கேன்னா சித்தபர்மா முடிஞ்ச மாதிரியே இருப்பான். எதை சொன்னாலும் சிரிச்சுட்டு இருப்பான், திட்டினாலும் சிரிப்பான், சந்தோஷமாக பேசினாலும் சிரிப்பான். அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த தோஷம் ராமபிரானுக்கு ஏற்பட்டது. ஏன் ஏற்பட்டது அப்படின்னா ஒரு பிராமணனை கொல்றதுனால பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும். ராவணன் பிராமணன், ராமன் சத்திரியன். அந்த ராவணன்கிற பிராமணனை கொல்வதனால ராமன்கிற சத்திரியனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும். பொதுவாகவே சாபங்கள் தோஷங்கள் எது விலகணும்னாலும் சிவபெருமான வழிபடுவதெல்லாம் விலகுங்கிறது விதி. ஆகையினால தனக்கு ஏற்பட்ட அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்களுங்கிறதுக்காக சீதாதேவி மலரான சிலையை முடிச்சு ராமபிரான பூஜை பண்ணி அதன் மூலம் ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிற க்ஷேத்திரம் இந்த ராமேஸ்வரம். அதனாலதான் சகல பாவம் ராமேஸ்வரம் போன்னு சொல்லுவாங்க. அஷ்டாத்திய தேதி கொடுக்கணும் ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம். முன்னோர்கள் சாபத்தியம் ராமேஸ்வரம் வந்துட்டு போகலாம். குழந்தைகளுக்கு கல்யாணமாக இருந்தால் ராமேஸ்வரம் வரலாம். கல்யாணமாகி புத்திரவாக்கியம் இல்லாமல் இருந்தால் ராமேஸ்வரம் வரலாம். அந்த புத்திரவாக்கியம் முதல்ல வந்து பிறக்கும் வந்து எல்லா மூலமாகவே பிறக்கும். சில பேருக்கு அந்த தோஷம் இருந்தாலும் ராமேஸ்வரத்துக்கு வரலாம். ஆண்பால் சாவே இல்லாமல் போயிடும், பெண் குழந்தைகளாகவே பிறக்கும். அந்த தோஷம் நீங்களும் சந்தான கோபாலயம் கட்ட சந்தான கோபால யோகம் கிட்டதுனாலும் ராமேஸ்வரத்துக்கு வரலாம். அவ்வளோ பேர் இருக்கா? சில பேர் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டா பூர்வீக முன்னோர்கள் சாபம் தீரும். அதி சீக்கிரமேவ நூதன கிரகப்பிரவேச பல பிராப்தின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. அதனால வரும். நமக்கு அங்கே போய் மாடகையிலேயுமே அங்கே இங்கே தூக்கி அலைஞ்சிட்டோம். இனிமேலாவது நிலையா இருக்கிறதுக்கு ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு பகவானே அப்படின்னு வேண்டிப்பான். நல்லபடியாக வாழ கிடைக்கும். இங்கே வந்து வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம பாவத்தை போல தொலைக்கிறாங்க. இங்கே ராமேஸ்வரம் வந்து பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எந்த பாவமும் யாருக்கும் பண்ணக்கூடாது. அடுத்த வாரம் சண்டை போடக்கூடாது. 10 ரூபா காசு திருப்பி கொடுக்காம போயிட்டாலே நான் வந்து சண்டை போடுக்கிறேன். பக்கத்தில் இருக்க பெருக்கும்போது திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துருக்கேன்னு சண்டை போட்டுக்கிறேன். அவன் வீட்டில் பக்கத்து வீட்டில் வளர்க்குற கோழி நம்ம வீட்டுக்கு வந்துருக்கேன்னு சண்டை போட்டுக்கிறேன். கோழிக்கு தெரியுமா உங்கள் பேருங்க? கிருஷ்ணவேணி அம்மா வீட்டுக்குள்ள கோழி போகக்கூடாதுன்னு கோழிக்கு தெரியுமோ? நம்ம தான் கதவை சாத்தி வச்சோம். கோழி வராமல் பாதுகாக்கணும். கோழிக்கு தெரியும் எந்த தெரியுமா? அதனால பக்கத்து வீட்டில் சண்டை விடக்கூடாது. அவன் போய் கரெக்டாக கிருஷ்ணவேணி அம்மா வீட்டுக்கு போன வரைக்கும் விடுவான். அதனால அவனோட சண்டை கொடுக்கக்கூடாது. உன் கோழி தான் வந்துருக்கு, புரியுதா? அப்புறம் கோழிக்கு நமக்கு வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கணும். யார் யார் இடத்துல காணும் சித்தப்பா வரியம்மா அண்ணா தம்பி அண்ணா தங்க அத்தை மகமா சின்னம்மா வரியம்மா தந்தி மூலமா சரியாபடுத்தப்படமா எல்லாரும் வேண்டியது அதில் அதுவாக உண்டு. அது நூதன சொல்ற மாதிரி அது சீக்கிரம் உத்தியோகபல பிராப்தி இஷ்டோ, கோடி கோடி லாபகர பிராப்தி இஷ்டோ. நல்லபடியாக வியாபாரம் பண்ணணும். என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? பண்ணிட்டு அந்த தொழில் நமக்கு நல்லபடியாக அமையணும். நஷ்டம் வராமல், யாருடைய பகை ஏற்படாமல்,
சம்பளம் கொஞ்சம் நியாயமாக இருக்கு, ரொம்ப ஆசைப்படுறாங்க. 5000 ரூபா கிடைக்கும் கூட அவன் தலையில் 50,000 கட்டிட்டு வாங்கிட்டு வந்துருக்கான்.